இன்னொரு தான் சார் தனிக்க வந்தாலும் இருக்கவே மாட்டாங்க சார். வாயா ஒளி 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 லோல்கார வந்துட்டான் சார். இன்னொரு தான் சார் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் வெளியே வரவே மாட்டாங்க சார். ஏமா யாருமா உள்ள கொஞ்சம் வெளியே வாங்க, வெளியே வாங்கம்மா. கவர்மெண்ட் பழைய லோன் தள்ளுபடி பண்ணிச்சுமா. அப்படியா? உண்மையாவா? ஏய் இது வரைக்கும் எப்பவுமே வெளியே வந்துட்டே பண்ணிட்டீங்க. நாங்க இல்லாதப்ப வந்திருப்போம் தம்பியா. கவர்மெண்ட் லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிச்சா? நாங்க சார் இது கம்முனு. ஆமாங்க, கவர்மெண்ட் ஃபுல் லோன தள்ளுபடி பண்ணிச்சு. அப்பா எங்க கடவுள் நம்மளுக்கு கண்ணை திறந்துட்டாருங்க. இனி நம்மளுக்கு எந்த கடனும் இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு வந்து புதுசா 2.5 லட்சம் ரூபாய் லோன் வந்திருக்குங்க. 2 லட்சமா? ஐயோ ஒரு ஆட்டோ வாங்கி விட்டு அதுல போயிச்சுக்குவேன் நானு. உங்களுக்கு வேணும்னா அந்த 2.5 லட்சம் ரூபாய் 2 நாள்ல கிடைச்சிருங்க. அதுக்கு வந்து நீங்க டாக்குமெண்ட் சார்ஜ் 10,000 ரூபாய் கட்டணும். 10,000 ரூபாயா? சார் எங்களுக்கு லோன் தரீங்களா? அப்ப அதை புடிச்சுன்னு கொடுங்க. அப்படி பண்ண முடியாதுங்க. அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் நீங்க கட்டினா தான் லோன் கொடுப்பாங்க. முன்னாடி பண்றது இப்போ 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதுல, 10,000 ரூபாய் கொடுத்துடலாங்க. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அந்த 2.5 லட்சம் ரூபாய் வேற யாருக்குன்னா குடுத்துடுறோம். பாப்பா போலாம். சார் 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 இல்லைங்க சார். டேய் நீ போ, அது குட்டு வச்சுல காசு அது எடுத்துன்னு வா. அப்போ 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன் சார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். பாருங்க கொட்டை வீட்டுல கெடுக்குறான். வாங்கிட்டு லோன் எல்லாம் கட்டிருவீங்களா? ஈஸிட்டு வாங்க தம்பி போச்சுக்காது தம்பி. அந்த 10,000 காசு தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதான் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிச்சுல. அதை பத்தி என்ன பேசுற? நீங்க கொடுங்க சார். முஞ்சு போன கதை பத்தி எல்லாம் பேசினு இருப்போம். இந்தாங்க. இந்தாங்க சார். ஓகேப்பா, 2 நாள்ல மெசேஜ் வரும். மாசம் மாசம் கட்டுறேன்னா சார் கரெக்டா கட்டுருவோம் சார். நீங்க கவலைப்படாம போங்க சார், நான் இருக்கேன், கட்டிடுவேன். பாப்பா போலாம். கேன பசங்க எவன் கட்டுவான்? 2 லட்சம் ரூபாய் வாங்கினேன். இந்த ஊரு விட்டு ஓடி வந்துட்டான். என்னடி சொல்லிட்டு அவங்க சார். நாங்க சார் நீங்க பாட்டு 2 லட்சம் லோன் தர சொல்லிட்டீங்க. டேய் அவன் கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் வாங்கியாச்சுல்ல, அவ்வளவுதான். வா போலாம். சூப்பர் சார். தங்க வைக்கிற வரைக்கும் தங்க முதல்ல தங்க முகத்திட்டு தங்க நெகிழ்ச்சி நான் எங்கிட்டு போவேன்? ஏன் ஒரு பொண்டாட்டிக்கு இது கூட வாங்கி கொடுக்க கூடாதா? டேய் 1 கிராம் நகை எவ்வளவு தெரியுமா? 15,000 ரூபாய். இருக்கட்டும் 1 கிராம் வெள்ளி எவ்வளவு தெரியுமா? 380 ரூபாய். இருக்கட்டும். டேய் எல்லாத்துக்கும் இருக்கட்டும்ன்றா. எப்படி நான் வாங்கி கொடுக்க முடியும்? காசு கொடுத்து வாங்கி கொடு, கல்யாணம் பண்ணல. என்னது கல்யாணம் பண்ண வாங்கி கொடுக்கணுமா? டேய் கோமட்டு பாயனுடைய கோவம் என்ன பண்ணுன்னு தெரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தொலைச்சு நான் கூட தொலைச்சிடும் பாத்துக்கோ. என்ன பிரச்சனை? இல்ல தம்பியா, நகை என்ன விலை விக்குதா? இவருக்கு நகை வாங்கி தரணுமா? ஏப்பா நீயே நாயத்தை கேளு, கட்டின பாட்டுக்கு இது கூட வாங்கி கொடுக்க கூடாதா? நீ சொல்றது கட்டாதாங்குது, நீங்க சொல்றது கட்டாதாங்குது. என்ன பண்றது? சொல்லுப்பா, பஞ்சாயத்துக்கு நான் வந்துட்டேன். நல்ல ஒரு தீர்ப்பா சொல்லு. உங்க கையில காசு இல்ல, உங்களுக்கு நகை வேணும், அவ்வளவுதானே? அதேதான்ப்பா. எப்பா ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி வச்சுக்க, உங்க 2 பேரும் கஷ்டம் எல்லாம் போயிடும். பண்றியா? சின்ன ஹெல்ப் தானே, பண்ணிட்டா போச்சு. என்ன ஹெல்ப்? இவர்கிட்ட காசு இல்ல, இவங்களுக்கு நகை வேணும், அவ்வளவுதான். இந்த மூஞ்சிக்கு காசு வேணும், இந்த மூஞ்சிக்கு நகை வேணும். இது சின்ன ஹெல்ப். ஆமா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. சந்தோஷமா இருப்பீங்களாப்பா? ஆமா ஆமா. ஏன் அந்த சின்ன ஹெல்ப் நீ பண்ணலாம்ல? நீ பண்ணி புண்ணி சேர்த்துக்கப்பா. எனக்கு எதுக்கியா? இதுங்களுக்கு நகையும் பணத்தையும் கொடுத்துட்டு நான் புண்ணியம் சேர்த்துக்கணுமா? ஆமா. அடே, அடே, அது மசமா தான். அவன் சரியா. அம்மா. நகை வாங்கியா? ஊரு. அம்மா, அம்மா, ஐயோ, அப்பா, அம்மா, ஐயோ.